ஹாய் ஆல். இது ராஷ்டிரபாஷால செகண்ட் லெசன் சாக் அப்படின்னு வரும். இதோட இஆர்சி பார்த்தீங்கன்னா முஜே தோட் என்னை பறித்து அப்படின்னு ஒரு இஆர்சி ஆரம்பிக்கும். அதோட பார்க்கலாம் கவி பரீட்சை. இஸ் கவிதா கே ரச்சிதா மாக்கன்லால் சதுர்வேதி है. இந்த கவிதை எழுதினவர் மாக்கன்லால் சதுர்வேதி. ஆப்கா உப்நாம் ஏக் பாரதிய ஆத்மா है. அவரோட புனை பேர் பார்த்தீங்கன்னா ஏக் பாரதிய ஆத்மா. आपका जन्म सन 1818 में मध्य प्रदेश के गंडा में हुआ. 1888 மத்திய பிரதேசத்தில் கண்டாங்கிற இடத்துல பிறந்திருக்காரு. आप राष्ट्रीय आंदोलन में शामिल होकर अनेक बार जेल भी गए. அவர் நாட்டுக்காக நிறைய முறை ஜெயிலுக்கு போயிருக்காரு. हिम तरंगिनी, हिम किरडिनी, मादा आदि इनकी प्रमुख रचनाएं हैं. அதாவது இதெல்லாமே ஹிம் தரங்கினி, ஹிம் கிரடினி, மாதா இது எல்லாமே அவரோட முக்கியமான படைப்புகள்னு சொல்கிறாங்க. कवि एक पुष्प के माध्यम से देशभक्ति भावना को प्रकट करते हैं. ஒரு பூ மூலமாக தேசபக்தியை வெளிக்காட்டுறாரு. ஆப் 1968 ஸ்வர்க சித்தாரே. 1968 அவர் இறந்து போயிடுறாரு. एक பதான்ஸ் மாக்கன்லால் சதுர்வேதிக்கு லிக்கி கோயி கவிதா. அவர் எழுதின முக்கியமான கவிதை இது. சாக் சே தியா கயா ஹை. சாக் அப்படின்னா விருப்பம். அடுத்தது பாவ். ராஷ்ட்ரிய பிரேம் சே பர்பூர் புஷ்ப வன்மாலி சே கஹதா ஹை கி. அதாவது தேசபக்தி உள்ள ஒரு பூ ஒரு தோட்டக்காரங்கிட்ட இந்த மாதிரி சொல்கிறதா சொல்லியிருக்காரு. மேரி ஏக் மாத்திர சாக் ஏக் ஹை கி. எனக்கு ஒரு விருப்பம் இருக்குது. राष्ट्र की रक्षा के लिए अपने प्राणों की बलि चढ़ाने वाले वीरों के पैरों की सेज बनो. அதாவது தேசபக்திக்காக நாட்டுக்காக உயிர் தியாகம் பண்ண வீரர்களுக்காக அவங்களோட காலுக்கு சேஜ் பனோ அப்படின்னா கார்பெட்டாக இருக்க நான் விரும்புகிறேன். इसलिए मुझे तोड़कर उनके जाने के लिए மார்க் மே ஃபேங்க் தோ. அதாவது அதனால் என்னை பறித்து நீங்கள் என்ன பண்ணுங்கள், அவங்க வர பாதையில் வீசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா. ஒரு பூ தன்னை இந்த அளவுக்கு தேசபக்தியை நிரப்பி சொல்லியிருக்கிறதா இந்த கவிதையில் எழுதியிருக்காரு. படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஹிந்தி கிரேட் எக்ஸாம் ரிலேட்டட் வீடியோஸ்லாம் நிறைய இனி அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.